மீண்டும் நம்ம மதுரை ஒத்தக்கடைக்கு வந்தாச்சுங்க. மதுரா கார் கன்சல்டன்சி கமர்ஷியல் வெஹிக்கிளுடைய அப்டேட் தான். போன டைம் போட்டிருந்த வண்டிகளுக்கெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த டைம் உங்களுக்காக ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் டாடா ஏசி, தோஸ்து, கூண்டு வண்டி, மகேந்திரா பொலேரோ பிக்கப்பு, இந்த மாதிரியான எல்லா வகையான வண்டிகளும் இருக்குது. ஸோ வள கொலெல்லாம் பேசாமல் என்னென்ன வண்டிகள்லாம் என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, கமர்ஷியலில் அதிகப்படியாக அதிகப்படியாக நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது நீங்கள் டிரைவர்ஸ் தான். நிறைய பேர் வெளிநாட்டிலேயே இருக்கிற டிரைவர்ஸும் சரி, உள்நாட்டில் இருக்கக்கூடிய டிரைவர்ஸும் சரி, நீங்கள் தான் எங்களுடைய வீடியோஸ்லாம் பார்த்து நிறையா ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்களாம் தொழில் தொடங்கணும் அப்படின்னா உங்களுக்காக ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியா தேடிட்டு இருக்கீங்க. தொழில் ரீதியாக நம்ம உடனடியாக நம்ம குயிக் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்னா மோட்டார் தொழில் மாதிரி வேறு எதுலேயுமே உடனடியாக மணி பார்க்க முடியாது. நல்ல மாதிரி பாருங்கள், இந்திரா 3D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி கொண்டு இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய உடனடியாக நம்ம பணம் பார்க்கணும் அப்படின்னா மோட்டார் தொழில், அதுலேயும் கமர்ஷியல் வெஹிக்கிளில் உடனடியாக நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன முதலீடை போட்டுட்டு டக்குன்னு எடுத்து வியாபாரத்தை ஆரம்பிச்சோம்னாலே நம்ம ஓனர் ஆயிடலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி மதுரா கார் கன்சல்டன்சியில் இருக்கேன். இங்கே குறைஞ்சது 30,000 50,000 ரூபா இருந்துச்சுனாலே முடிஞ்சளவுக்கு உங்களால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வண்டியை ஓரளவுக்கு சொந்தமாக்கிடலாம். மீதியை ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம். ஃபைனான்ஸும் பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடச்சிருங்க. உங்களுக்கு கார் வாங்குறத விட மோட்டார் வெஹிக்கிள் ஈஸி லோன் ப்ராசஸ் பண்ணிடலாம். எல்லா வகையிலையும் ஃபைனான்ஸ் ரீதியாக இங்கே சப்போர்ட் இருக்குது. எல்லா வகையான சப்போர்ட்டும் நம்ம மதுரா கார் கன்சல்டன்சியில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மதுரா கார் கன்சல்டிங் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மதுரை ஒத்தக்கடையில் இருக்குங்க. ஒத்தக்கடையில் அந்த டவரு கொசமண்டல் ஃபைனான்ஸ் இருக்குதுங்க. கொசமண்டல் ஃபைனான்ஸுக்கு நேராக ஏற்ற மாதிரியும் சர்ச் ஒன்று இருக்குது. அந்த சர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி நான் லொக்கேஷன் எடுத்து போகிறேன். மதுரா கார் கன்சல்டிங் மதுரா கார்ஸ்ன்னு நீங்கள் லொக்கேஷன் போட்டால் கொஞ்சம் தள்ளி பின்னாடி காட்டுது. இந்த இடத்துலேருந்து லைவ் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் எடுத்து போடுறேன். வணக்கம், நான் உங்கள் வெற்றிச்சுடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். சூப்பராக இருக்கணும். எப்பவும் போல் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவுக்கு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். வாங்க, இங்கே உள்ள ஓனர் வந்துட்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் கேட்டுக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ அண்ணன் தான் ஓனர். அண்ணே வணக்கம். வணக்கம்ண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்ண்ணே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். போன டைம் பொங்கல் ஆஃபர்லாம் போட்டிருந்தீங்க, எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல, நல்லா போச்சுண்ணே. ஆமாம், அவங்க ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் தான் தனியாக வீடியோ எடுத்து போடாமல் விட்டுட்டேன். இந்த வீடியோவில் எனக்கு டெலிவரி கொடுத்ததெல்லாம் போட்டிருந்தோம்ண்ணே. ஆமாம், ஒரு வீடியோ மட்டும் தான் போட்டிருந்தேன். 2-3 டெலிவரிலாம் எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. ரொம்ப சப்ஸ்கிரைபருக்கு காட்டணும்ல. ஆமாம். ஸோ சரிங்கண்ணே, எங்களுடைய ஆடியன்ஸுக்காக இந்த டைம் என்னென்ன ப்ரைஸ் குறைச்சி கொடுக்குறீங்க, என்னென்ன வண்டியெல்லாம் இருக்கு? அண்ணே, தோஸ்து இருக்கு, பிக்கப் இருக்கு. இந்த வாட்டி தோஸ்து ஒரு 2-3 தோஸ்து இருக்குண்ணே. எப்போ ஒரு தோஸ்து ரேரா இருந்துச்சு, இப்போ ஒரு 3 தோஸ்து இருக்கு. பிக்கப் இருக்கு, டாடா ஏசி இருக்கு, சுப்ரோ இருக்கு. சுப்ரோ நிறைய பேர் கேட்டாங்க. சுப்ரோ இந்த டைம் ஒரு சுப்ரோ இருக்கு. ஓகே. ஆமா சரி, எங்களுடைய ஆடியன்ஸ் மூலமா உங்களுக்கு எப்படி இருக்கு சப்போர்ட்? நல்லா இருக்கா? நல்லா சப்போர்ட்ண்ணே. அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா எங்களுக்கு விலையை குறைச்சு கொடுக்குறீங்க. முடிஞ்ச அளவு உங்க சப்ஸ்கிரைபருக்கு தான் நிறைய குறைச்சு கொடுக்குறேன். பாத்துங்க, நான் உங்க முன்னாடி தான் டிமாண்ட் பண்ணுவேன். மொபைல்ல ரேட்டு சொல்றத விட உங்களுக்கு இதுல ரேட்டு சொல்லி நிறைய பேருக்கு கம்மியாகவும் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுத்துருக்கேன். ஆஃபர் கிஃப்ட்டும் கொடுத்துருக்கேன். அதாவது நல்லா ரீச் ஆகுது. வாங்கணுங்களுக்கு தெரியும், வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா என்ன சொல்லியிருக்கோம், என்ன பண்ணி கொடுத்துருக்கேன் தெரியும். சரி, நான் ஃபர்ஸ்ட் என்ன வண்டி நான் பார்க்குறேன். அண்ணா, இந்த தோஸ்து பார்ப்போம்ண்ணே. ஓகே. 2018 மாடல்ண்ணே. வண்டி நல்லா இருக்கும். ஓனர் 3 ஓனரு. எஃப்சி ஒரு 22 மாசம் இருக்கு. இன்சூரன்ஸ் ஒரு 11 மாசம் இருக்கு. வண்டி தெளிவா இருக்கும். ஓனர் தான் 3. மற்றபடி தொட்டி புது தொட்டி, டயர் 4 டயர் இந்த வண்டிக்கு புது டயர் போட்டு கொடுத்துருவோம்னே. போட்டு கொடுத்துருங்க? ஆமா, 3 டயர் கம்மியா இருக்கு. 4 டயர் புது டயர் போட்டு கொடுத்துருவோம். வண்டி நல்லா இருக்கும். பார்க்க சொல்லுங்க. ரேட்டு ஒரு 5,50,000 ரூபாய் கேட்குறேன். ஏதாவது முடிஞ்சா சின்ன வித்தியாசத்துல பண்ணி கொடுப்போம். ஒரு 5 ரூபா முடி லோன் பண்ணி கொடுப்போம். 5,50,000 ரூபாய் கேட்குறேன். அப்போ 50 ரூபா இருந்தா போதும். சின்ன வித்தியாசத்துல பண்ணும்போது பண்ணி கொடுக்கலாம். நான் அந்த வண்டி எடுக்கணும்னா, நான் லோன் வாங்குறேன்னா, நான் என்ன கேட்டகரியில இருந்தா எனக்கு இது எலிஜிபிள் ஆகும்? என்னென்ன தகுதி வேணும்? அண்ணே, சிவில் இல்லாம இருக்கணும். ஆதார் வேணும், பான் வேணும், லைசன்ஸ், வீட்டு வேற ரசீது. சொந்த வீடு இருந்தா சொந்த வீடு பிரச்சனை, சொந்த வீடு ஜாமீன் போட்டா பண்ணிக்கலாம். எலிஜிபிள் இருந்தா கம்பல்சரி முடிஞ்ச அளவு எவ்வளவு ட்ரை பண்ணி வாங்கி கொடுக்கணுமோ ஃபுல் அண்ட் ஃபுல்லோட வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் இருந்தா எலிஜிபிள். ஆமா. ஓகே, நான் அடுத்த வண்டி போறோம். இந்த வண்டியோட டீடைல்ஸ். அண்ணே, டாடா ஏசி மெகா எக்ஸல் 2 ஓனரு. எஃப்சி இன்சூரன்ஸும் ஒரு 6 மாசம் இருக்குண்ணே. 2019 மாடல். வண்டி தெளிவாக இருக்கும். டயர் ஏரி எல்லாமே நல்லா இருக்கும். எஃப்சி இன்சூரன்ஸும் 6 மாசம் இருக்கு. ரேட்டு 2,70,000 ரூபாய் கேட்குறோம்னே. ஏதாவது பார்த்து பண்ணிக்கலாம். நேரில் வாங்க. ஓகே. ஃபைனான்ஸு ஒரு 2,000 ரூபா முடியும் ஃபைனான்ஸ் போட்டு கொடுக்கலாம். வீடே இங்க இருக்குண்ணே. அண்ணே, இது கண்டெய்னர், தோஸ்து கண்டெய்னர். நிறைய பேர் கண்டெய்னர் கேட்டிருந்தீங்க. இந்த டைம் கண்டெய்னர் இல்ல. இப்ப கண்டெய்னர் தோஸ்து வந்திருக்கு. இது 2018 மாடல்னே. 2 ஓனரு.
FC 23 மாசம் இருக்கு, இன்சூரன்ஸ் 11 மாசம் இருக்கு. வண்டி நல்லா இருக்கும், 2 ஓனர் தான். இது ரேட் வந்து ஒரு 5,80,000 ரூபாய் கேட்குறோம். கொரியர் 18 2018 5,80,000 ரூபாய் கேட்குறோம். பார்த்து சின்ன வித்தியாசத்துல பண்ணி கொடுக்கலாம். வாங்க, நேர்ல வாங்க, வந்து பாருங்க, வண்டி நல்லா இருக்கும். இது யாராருக்குமே யூஸ் இருக்கும். நல்லா கொரியரு கடைகளுக்கு சப்ளை பண்றவங்க, இந்த மிட்டாய் வியாபாரம் பாக்குறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே செட் ஆகும். நனையாம எடுத்து போன நினைக்கிற யாரு வேணாலும் எடுத்துலாம். கண்டெய்னரு மேக்சிமம் அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது. கண்டெய்னரு நம்ம கிட்ட இப்ப ஒரு 2-3 வண்டி இருக்கு. ஆமா, ஒரு வண்டி இருக்கு, அங்க இன்ட்ராவில் இருக்கு, டாடா ஏசில இருக்கு. ஓகே, நம்ம அடுத்தோடி போயிடலாமா? தோஸ்து புது வண்டி வந்திருக்குனே. ஆமாண்ணே, நம்ம சிவகங்கை ரிஜிஸ்டர். ஆமா, சிவகங்கை நம்பரு, புது வண்டி 2024 சிங்கிள் ஓனரு, 4 போல்ட் வண்டி தான். 4 போல்ட் வண்டி தான். FC 1 வருஷம் இருக்கு. இன்சூரன்ஸ் 1 இயர் போட்டு கொடுத்துருவோம். ஒரு 20 நாள் தான் இருக்கு இன்சூரன்ஸ், 1 இயர் போட்டு கொடுத்துருவோம். வண்டி நல்லா இருக்கும்னே. கம்பெனி சர்வீஸ் 15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 24 ரீசனான பிரைஸ் தான். நீ புது வண்டி எடுக்க போனீங்கன்னா 9 லட்சம் ரூபா. நம்ம அதுல இருந்து ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா டிஃபரெண்ட்ல தான் கொடுக்குறோம். 7,80,000 ரூபாய் கேட்கறோம். ஏதோ பண்ணி கொடுக்கலாம். ஒரு 7,30,000 அப்படியே லோன் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு. சின்ன வித்தியாசம் தான், 80ல சின்ன வித்தியாசம் பண்ண. ஆமா, பண்ணி கொடுக்கலாம். ஒரு 7,60 ஃபைனலா கொடுக்கலாம். ஓகே, ஃபைனலாவே 7,60 வந்துட்டீங்க. 7,60 ஃபைனலா கொடுக்கலாம். வண்டி நல்லா இருக்கும். வண்டி லைட் யூஸ் தான். வண்டி வெயிட் வச்செல்லாம் ஓட்டலாம், லைட் யூஸ் தான் வண்டி. கம்பெனி சர்வீஸ் 15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. லேட்டஸ்ட் மாடலுங்க. ட்ரக்கு மேக்ஸ் ட்ரக்கு பிளஸ்னு 2017 மாடலு. 4 டயரு புது டயர்னு. 4 டயரு புது டயரு, 2 ஓனரு, FC 2 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம். வண்டி தெளிவா இருக்கும். ஒரு 5,70,000 ரூபாய் கேட்குறோம். நேரில் வாங்க, ஏதாவது நேட்டு பண்ணலாம், பண்ணி கொடுக்கலாம்னு. எல்லா வண்டிகளுமே குறைச்சு கொடுக்கலாம். வந்து நேரில் பாருங்க. எடுக்கணும்னு ஐடியாவில் வந்துட்டா ஆமா, வந்து செக் பண்ணி பார்க்கணும். மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா உடனே உட்காந்து பேசிக்கலாம், அனுசரிச்சு எடுத்துக்கலாம். ஆமா ஆமா. சிலங்கண்ணே, நம்ம நிறைய பேருக்கு ரேட்டு சம்மந்தம் இல்லாமல் கேட்பாங்க. அவங்களுக்குலாம் என்னென்ன சொல்லுவீங்க? அதாவது தெரியாம கேட்கறவங்கள்ட்ட உங்கள்ட்ட என்ன சொல்ல முடியும்? இன்னைக்கு மார்க்கெட் என்ன நிலவோ அந்த நிலவரத்துல நம்ம கொடுக்குறோம். மார்க்கெட்டோட 10 ரூபா 20 ரூபா கம்மியா தான் கொடுக்குறோம். அவங்க வந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், புதுசா வரவங்களுக்கு தெரியாதுல்ல. ஓகே, புரிஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த வண்டி எவ்வளவு மார்க்கெட் வேல்யூல இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு அதை நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். சரி, வாங்க நம்ம அடுத்த வண்டி பார்க்கலாம். அடுத்து 2018 பொலிரோ பிக்கப்னு எஸ்டாலாங்க, பெரிய வண்டி. இந்த வண்டி போன வீடியோல போட்டிருக்கோம். இந்த ஸ்டிக்கரிங்லாம் பார்த்து பயங்கரமா. ஆமா, அட்வான்ஸ் ஆயிருந்துச்சு, அவங்களுக்கு லோன் எலிஜிபிள் ஆகல. அதனால கொஞ்சம் ஆமா ஆமா அதனால கொஞ்சம் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல, சிவில் இருந்துச்சு அதனால பண்ண முடியல. அதனால ரிட்டர்ன் ஆயிடுச்சு. திரும்பி இப்ப அப்ளை பண்றோம். 2018 2 ஓனரு, FC 2 வருஷம்னே, இன்சூரன்ஸ் வந்து ஒரு 3 மாசம் இருக்குனே. வண்டி தெளிவா இருக்கும், வந்து பாருங்க. 2 ஓனரு. இது 7 லட்சம் ரூபா கேட்குறோம். ஏதோ சின்ன வித்தியாசத்துல பண்ணி கொடுக்கலாம். வாங்க, லோன் வந்து ஒரு 6,30,000 ரூபா முடியும் லோன் பண்ணி கொடுக்கலாம். வந்து பாருங்க. எக்ஸ்ட்ரா லாங் யாருக்குன்னு யூஸ் ஆகும்? எக்ஸ்ட்ரா லாங்னா ஃபுல்லா ஹெவி லோடு ஓட்டுறாங்க. நானு ஹெவி லோடு ஓட்டுறவங்களுக்கு இதாகும். மேல்கட்டு வண்டி எல்லாத்துமே ஹில்ஸுக்கு எல்லாமே இந்த மாதிரி விரும்பி எடுப்பாங்க. வண்டி நல்லா இருக்கும். அது மாதிரி ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா சிபில் செக் பண்ணிக்கிறது நல்லது. அட்வான்ஸ் போட்டு எவ்வளவு பேராசையா அட்வான்ஸ் போட்டுருப்பாரு. கண்டிப்பா அட்வான்ஸே 50,000 ரூபாய் போட்டிருந்தாங்க. போட்டுட்டேன், உங்களுக்கு சிவில் ஆகல, அதனால ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அப்பயும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, வாங்க நம்ம அடுத்த ஒரு பொலியர் நிக்குதா பார்க்கலாம். முருகன் சொல்லுங்கண்ணே. அண்ணே 2012 இது ஓனர் 4 ஓனரு. இது வண்டி பொலியர் பிக்கப், பெரிய வண்டி தான். வண்டி நல்லா இருக்கும். 2 டயரு புது டயர்னே, 2 டயரு பட்டான் டயரு. FC இன்சூரன்ஸ் ஒரு 4 மாசம் இருக்கு. ஓகேண்ணே. இதுக்கு வண்டி ஒரு 3,60,000 ரூபாய் கேட்குறோம்னே. ஏதாவது வாங்க, சின்ன வித்தியாசத்துல பண்ணி கொடுக்கலாம். ஒரு 3 லட்ச ரூபா முடியும் லோன் பண்ணி கொடுக்கலாம். வண்டி நல்லா இருக்கும், வந்து பாருங்க. ஆமா, இதுவும் போன வீடியோல போட்டிருந்தோம் அந்த வண்டி. ஆமா, இது அட்வான்ஸ் ஆகி ரிட்டர்ன் ஆனதா. இதுல வந்து பாருங்க, வண்டி எடுக்கணும்னு கரெக்டா ஆசை இருக்கிறவங்க அட்வான்ஸ் பண்ணி. ஆமா, ஃபைனான்ஸ் வரும்போது சிவில் இதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க. வந்து ஆர்வத்துல அட்வான்ஸ் போட்டுறாங்க. போட்டுட்டா அப்புறம் அவங்களுக்கு லோன் ஆக மாட்டேது. அதுக்காண்டி நம்ம அடுத்த வர கஸ்டமரே நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ற மாதிரி இதாகுது. அது கொஞ்சம் 2 பேருக்குமே கஷ்டமா இருக்கு. பட் என்னதாலும் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகல, அதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. பண்ணி கொடுக்க முடியலன்னா, இந்த வண்டி பண்ணி கொடுக்க முடியல, பண்ணி கொடுக்கணுங்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு.
சரி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இன்னைக்கு லோடு வண்டியெல்லாம் இவ்வளோ ரேட் ஏறிடுச்சுலண்ணே இந்த வண்டியெல்லாம் புது வண்டி. ஆமா இந்த வண்டியில புது வண்டியில கூடனே இதே மார்க்கெட்டை விட நம்ம கம்மியா தானே சொல்றோம். வெளி மார்க்கெட்ல வந்து இப்ப 4 லட்ச ரூபா கேட்பாங்க 12க்கெல்லாம். நம்ம கேட்கறதே 3060 தான் கேட்கறோம். அதுலயும் ஏதோ சின்னதா அதுலயும் பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணே. நம்ம அடுத்து இனி வந்து டாடா ஏசி செக்ஷன் போவோம். டாடா இன்ட்ரானே வண்டி தெளிவா இருக்கும். V30 நிறைய பேர் டாடா இன்ட்ரா இருக்கான்னு கேட்டீங்க. இன்ட்ரா வந்திருக்கு. V30 அது கண்டெய்னரோட வந்திருக்கு. வண்டி கிலோமீட்டர் கம்மியா தான் ஓடி இருக்கு. 2022 மாடல். இதுவும் புது வண்டி தான். 25,000 கிட்ட ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் வண்டி. சிங்கிள் ஓனரு. எஃப்சி இன்சூரன்ஸ் 2 மாசம் இருக்கு. இன்சூரன்ஸ் 2 மாசம் இருக்கு. நம்ம இன்சூரன்ஸ் வேணா ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு தந்துருவோம். எஃப்சி மட்டும் டிஓ பண்ணி தான் எடுக்க முடியும். ஏன்னா இப்போதைக்கு எடுத்து பண்ண 2 மாசம் இருக்கிற எஃப்சி பண்ணி கொடுக்க முடியாது. அதனால இல்லைன்னா நாங்கள் 2 வருஷமே பண்ணி கொடுத்துருவோம். இன்சூரன்ஸும் 1 இயர் போட்டு கொடுத்துருவோம் அந்த வண்டிக்கு. ஆமா 6,80,000 கேட்கிறோம்னே. ஏதோ சின்ன வித்தியாசத்துல பண்ணி கொடுக்கலாம். வந்து வண்டியை பாருங்க. வண்டி தெளிவா இருக்கும். வண்டி நல்லா இருக்கு. நம்ம தான் எடுக்க வீடியோல ஓட்டணுமே. ஆமா லோனும் ஒரு 6 ரூபா முடி லோன் பண்ணுவாங்க. 6 ரூபா முடி லோன் பண்ணிக்கலாம் அந்த வண்டிக்கு. வண்டி நல்லா இருக்கும். ஓகே. இது புது வண்டி என்ன இருக்குங்க? புது வண்டி கூண்டோட போட்டோம்னா அந்த ஒரு 9,000 வந்துடும். இப்போ நீங்க எவ்வளவு சொல்றீங்க? நம்ம 6,80,000 தான் கேட்கறோம். அப்போ 9 நெருக்கி வந்து 2.5 கிட்ட குறையுது. ஆமா ஆமா. ஓகே நம்ம அடுத்த வண்டி போயிடலாமா? அடுத்து ஃபுல்லா டாடா ஏசிங்க. இந்த சைடு ஃபுல்லா விநாயக பாத்துருவோம். அண்ணா சொல்லுங்க. இப்ப பாக்க டாடா ஏசினே. டாடா ஏசி நிறைய இருக்கு இந்த டைம். ஆமா ஆமா இந்த கூடவே இருக்கு. கூடவே இருக்கு. 2019 மாடல்னே. 2 ஓனரு. அன்னி மதுரை நம்பரு. எஃப்சி வந்து ஒரு 21 மாசம் இருக்கு. இன்சூரன்ஸ் ஒரு 9 மாசம் இருக்கு. வண்டி நல்லா இருக்கும். இதுக்கு 2 டயர் புது டயர் போட்டு கொடுத்துடலாம். சீட்டு கவர் போட்டு கொடுத்துடலாம். எல்லாம் போட்டு கொடுத்துடலாம். வண்டி தெளிவா இருக்கும். ஒரு 4,30,000 கேட்கறோம். லோன் வந்து ஒரு 3,80,000 முடியும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். நேரில் வாங்க. அதை சின்ன வித்தியாசத்துல பேசிக்கலாம். 30,000. 4,30. 4,30 சாக்காயிடக்கூடாது. சரிங்கண்ணே. இது வண்டியில எதுவும் வேற வேலைண்ணே? வண்டி எல்லா வேலையும் பாத்துருக்குண்ணே. டயர் மட்டும் போடணும்ண்ணே. டயர் போட்டு கொடுத்துருவோம்னே. வண்டி நல்லா இருக்கும். அந்த நேரில் வந்து பாருங்க. ஆமா சீட் கவர் புதுசு போட்டு கொடுத்துருவோம். அதுக்குதான் டவுட்ல கேட்டேன். மே ஒர்க் எதுவும் பாக்குறீங்க? இல்ல சீட் கவர் போட்டு கொடுத்துருவோம். வண்டி நல்லா இருக்கும் வந்து. ஓகேண்ணே. அடுத்த வண்டி போடலாமா? லோ பட்ஜெட். இந்த டைம் லோ பட்ஜெட்டுங்கிறது இது ஒரு வண்டி தான். வேற வண்டி இல்ல. ஆமா 2012 3 ஓனரு. 1 வருஷம் எஃப்சி 1 வருஷம் இன்சூரன்ஸ். இதுக்கு 2 டயர் புதுசு. வண்டி டிங்கர் எல்லாம் பார்த்தாச்சு. பெயிண்டிங் மட்டும் பண்ணணும். பண்ணிருக்கீங்களா? ஆமா பண்ணிடுவோம். பண்ணி கொடுத்துருவோம்னே. பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருவோம். வண்டி நல்லா இருக்கும். இப்படி எல்லாம் கொடுக்க மாட்டானே. வண்டி வீடியோவுக்கு வண்டி இல்லைன்னு சொல்லிட்டு நிப்பாட்டியாச்சு. ஆமா பண்ணி கொடுத்துருவோம். இது 2,40,000 கேட்கறோம். ஏதோ சின்ன வித்தியாசத்துல பண்ணி கொடுக்கலாம். வாங்க வந்து பாருங்க. வண்டியை பாருங்க. 2 டயர் புது டயர் போட்டு கொடுத்துருவோம். 12 எத்தனை ஓனர்னே? 3 ஓனர்னே. 3 ஓனர். 2,40,000. ஆமா இதெல்லாம் வேலையெல்லாம் பார்த்து கொடுத்துருவீங்க. இந்த வீடியோ ஃபைனான்ஸ் ஒரு 1,000 முடி லோன் போட்டுக்கலாம் அந்த வண்டிக்கு. ஈகோடாஸ்ல 1,000 முடி போட்டு கொடுப்பாங்க. ஈகோடாஸ் சோலாவெல்லாம் 1,000 முடி போட்டு கொடுப்பாங்க. நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ் போறோம்னா ஒரு 1,20,000 போடுவாங்க. பண்ணி கொடுப்பான். வாங்க. 1,20,000னா அப்புறம் 1 ரூபா வேணுமானே? 2019 2019 தான் இது. 1 வருஷம் எஃப்சி 1 வருஷம் இன்சூரன்ஸ்னே. வண்டி நல்லா இருக்கும். 2 ஓனரு. இது மிக மிக அதான நான் மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாவே கொடுப்போம். ரொம்ப கம்மியாவா? ஆமா அப்படியா? இந்த வண்டி ஃபைனலா 4 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 4 லட்சம்? 4 லட்சம் கொடுத்துடலாம். 3,80,000 அந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுக்கலாம். மாடல் என்ன ஓனர் என்னன்னு? 2019 2 ஓனர். 19 2 ஓனர். வண்டி நல்லா இருக்கும். அதே அந்த வண்டி 2,40,000 கேட்டீங்க 12க்கு. இது 19க்கு 4. ஆனா இது வண்டி ஆஃபர் கொடுக்க சொல்லிருக்காரு. வண்டி ஓனரா ஆஃபர் கொடுக்க சொல்லிருக்காரு. அவருக்கு காசு 4 லட்சம் ரூபா. ஆமா அவ்வளவுதான். அதனால 4 லட்சம் ரூபாய் பிக்சர் ரேட் 4 லட்சம் ரூபா. சரிங்கண்ணே. வண்டியோட கண்டிஷன் வண்டி இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்கும்ண்ணே. ஓகேண்ணே. இன்சூரன்ஸ் 1 வருஷம் போட்டு கொடுத்தலாம். எஃப்சி 11 மாசம் என்னமோ இருக்கு. வண்டி நல்லா இருக்கு. ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ண முடியுமா? முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணலாம்ண்ணே. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணலாம். 20,000 என்ன கேக்குறேன். முன்பண்ணா ரொம்ப எல்லாம் கேட்கல. இல்ல 20,000 தான் கேக்குறீங்க? சரி 3,80 லோன் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் என்னங்க 20,000 நம்ம போக்குவரத்து செலவுங்க. ஒரு பைக்கு நீங்க இது எடுக்க போனீங்கன்னா ஒரு 20,000 கட்டணும். முன்பணம் அந்த பணம் தான் கேக்குறாரு. 30,000 40,000 கேக்குறாரு. நீங்க 20,000 இல்லன்னு
சுப்ரோனே. நிறைய பேர் சுப்ரோ கேட்டீங்க, ஏற்கனவே ஒரு சுப்ரோ போட்டிருந்தோம், அந்த சுப்ரோ போயிடுச்சு. நிறைய பேர் சுப்ரோன்றாங்க. சுப்ரோ இருக்கு, வந்து பாருங்க. வண்டி நல்லா இருக்கும். 2021 மாடலு, கள்ளக்குறிச்சி நம்பரு, 2 ஓனர், மதுரை டிவோல இருக்கு. இது எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரு 7-8 மாசம் கிட்ட இருக்கு. இதுக்கு டயர் வந்து 2 டயர் புது டயர் போட்டு கொடுப்போம். இருக்கோட எடுத்துக்கிட்டாலும் சரி, டயர் 2 டயர் புதுசு போட்டு தரச்சுன்னா கூட போட்டு கொடுப்போம். 2 டயர் கம்மியா இருக்கு, புதுசா போட்டு கொடுப்போம். நீங்க போட்டு கொடுத்தே ஒரு விலையை சொல்லிருக்கேன். போட்டு கொடுத்து 3,45,000 ரூபானே வண்டி. 3,45,000 ரூபாய் கேட்குறோம். வாங்க நேரில் வாங்க, ஏதாவது பண்ணி சின்ன வித்தியாசத்துல பண்ணி கொடுப்போம். வண்டி நல்லா இருக்கும். கொஞ்சம் பாடியில இதுல எல்லாம் கொஞ்சம் ரஸ்டாக பெயிண்ட் இது பண்ணி கொடுக்கும். இல்லண்ணே, வாட்டர் வாஷ் பண்ணும். வண்டி நல்லா இருக்குண்ணே, பெயிண்ட் டல்லா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஒரு வெயிட், இந்த வெயிட் நார்மல் வெயிட், பெயிண்ட் அடிச்சு உன்னோட பெயிண்ட் அடிச்சு கொடுப்பான். ப்ராஃபிட் ஆகும்னா இந்த வண்டி தான், பெரிய வண்டி தான். சுப்ரோல அடுத்த வண்டி போறோமானே. இந்த வண்டினா அது இப்பதான் அட்வான்ஸ் வாங்கினேன். ஓகே, அடுத்த வண்டி போறோமானே. முடிஞ்சுனே, அடுத்த வண்டி பார்ப்போம். ஆனா இது என்ன, இந்த டேங்கர் நிக்குதானே தண்ணி? ஆமாண்ணே, இது ஏற்கனவே கொடுத்த வண்டி தானே, ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தாங்க. வீடியோல போட்டா ஒரு திருப்பி வித்து வந்துருச்சா? ஆமாண்ணே, வண்டி அட்வான்ஸ் பணம் எல்லாம் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. வாங்கிட்டு போயிட்டா அவருக்கு இப்ப தோதாது இல்லப்பா, அப்புறம் எடுத்துக்குவோம், அடுத்த வண்டியை பாத்துக்குவோம். அவர் அட்வான்ஸ் 1,00,000 ரூபா ஒத்துக்க நம்ம கிட்டதான் இருக்கு. அது சரி, சரிங்கண்ணா. இதோடைய டீட்டெயில் சொல்லுங்கண்ணே. 2019ண்ணே, 2 ஓனரு, எப்சி இன்சூரன்ஸ் வந்து ஒரு 10 மாசம் இருக்கு, எஃப்சியும் 10 மாசம் இருக்கு. வண்டி நல்லா இருக்கும், வாட்டர் டேங்க் வண்டி. என்டாஸ் இல்ல, என்டாஸ் வேணா போட்டு கொடுக்கலாம், அது நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஆனா அது அவங்களுக்குள்ள பேமெண்ட் தான் கொடுக்கணும். நம்ம என்டாஸ் இல்லாம தான் இருக்கு வாட்டர் டேங்க். 2019 5,20,000 ரூபாய் கேட்குறோம். ஏதாவது வாங்க சின்ன வித்தியாசத்துல பண்ணி கொடுப்போம். 4 டயர் புது டயரு, வண்டி நல்லா இருக்கும். ஓகேண்ணே, அடுத்து வந்து போயிடலாமா? 2018ண்ணே, கண்டெய்னரு. போன வாட்டியோட பெயிண்ட் அடிக்காம வீடியோ போட்டிருந்தேன், அந்த வாட்டி பெயிண்ட் அடிச்சாச்சு. அதான் வந்தாங்களா அந்த வண்டி? ஆமா, பெயிண்டிங்ல கொஞ்சம் லேட் ஆயிப்போச்சு. இந்த பொங்கல் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெயிண்ட் அடிக்காம மாட்டாங்க. இப்பதே ஒரு 2 நாள் ஆச்சு பெயிண்ட் அடிச்சு நெத்தா வந்துச்சு வண்டி. அந்த சரி திரும்பி வீடியோ போடுவோம் சொல்லி போடுறோம். இது 2018ண்ணே, சிங்கிள் ஓனரு. இதே எப்சி இன்சூரன்ஸ் ஒரு 7 மாசம் கிட்ட இருக்கு. வண்டி நல்லா இருக்கும். இது ஒரு 4,10,000 ரூபாய் கேட்குறோம். நேரில் வாங்க, எதாவது பேசிக்கலாம், சின்ன வித்தியாசத்துல பண்ணிக்கலாம். மாடல் என்ன சொன்னீங்க? 18ண்ணே. 18 2 ஓனர். 2 ஓனர். சிங்கிள் ஓனர்ண்ணே, 2 ஓனர்ல சிங்கிள் ஓனர். 4,10 கேட்டீங்களா? ஆமா, 4,10 கேட்டான். இதுக்கு ஒரு லோன் ஒரு 3,50 பண்ணலாம். 3,50 பண்ணலாம். கண்டெய்னர் வண்டி நல்லா இருக்கும், கிலோமீட்டர் கம்மியா தான் ஓடி இருக்கு. வாங்க வந்து பாருங்க. போன டைமே பார்த்துமே நல்லா இருந்துச்சு. ரெண்ட் பண்ணி இருக்கறனால இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். ஓகே, அடுத்த வண்டி போறோமா? 2017ண்ணே, கச்சிட்டி. இதே டாடா ஏசி தான், டாடா ஏசி கச்சிட்டி. இந்த சதுர டூம், ஸ்கொயர் டூம் வரும்னு சொல்லுவாங்க. ஆமா, வண்டி நல்லா இருக்கும். தொட்டி புது தொட்டி, சீட்டு கவர், செட்டு கிட்டு எல்லாமே இருக்குண்ணே. 2 ஓனர்னே, 2 வருஷம் எப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ். இதே 4 டயர் ஒரு 90% இருக்கும். ரேட்டு 3,90,000 ரூபாய் கேட்குறோம். நேரில் வாங்க, ஏதாவது சின்ன வித்தியாசத்துல பண்ணிக்குவோம். ஓகே, ஃபைனான்ஸ் எவ்வளோ கிடைக்கும்? ஃபைனான்ஸ் ஒரு 3,20 முடியும் ஃபைனான்ஸ் போடுவாங்கண்ணே. சிவில் கரெக்டாக இருந்துச்சுன்னா 3,20,000 முடியும் போடலாம். ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. இருக்கிற வண்டியெல்லாம் டீட்டெயில்ஸ் காமிச்சிங்க. அதே மாதிரி கஸ்டமர்ஸ் வண்டி சேல்ஸ் பண்ணாலும் சரி, கொண்டு வந்து விடுங்க, சேல்ஸ் பண்ணி கொடுப்போம். பார்க்கிங் சேல் பண்றோம், பார்க்கிங் சேல் பண்ணி கொடுப்போம். யாரும் விற்கணும் தோணுச்சுன்னா, காரா இருந்தாலும் சரி, காரும் சரி, காரும் பண்ணி கொடுப்போம், லோடு வண்டியும் வித்து கொடுப்போம். ஆமா, எங்களுக்கு கமிஷன் தான், 2% கமிஷன் தான். கமிஷன் பேஸ்ல பண்ணி கொடுக்குறோம். எல்லாருக்கும் பண்ணி கொடுக்குறேன். நிறைய கஸ்டமர்ஸ் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. வாங்க, எங்கனால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். கஸ்டமருக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணணும் பண்ணி கொடுப்போம். இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன்னா, பார்க்கிங் சேல்ல சிலவங்க எல்லாம் கொண்டாந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டுவாங்க. எப்படின்னா, நம்ம ஒரு வேலை சொல்லிட்டு கண்டிப்பா அவங்க ஒரு வேலைக்கு வித்துருவாருங்க. அந்த மாதிரிலாம் இருக்கா, ஒளிவு மறைவு இருக்காது, நேர்மையா இருக்கும். ஏன்னா பழக்கவழக்கத்துல சொல்றேன், நம்ம ரெகுலரா பண்றதுனால. அது மாதிரி இன்சூரன்ஸும் உங்க சப்போர்ட் பண்றாங்க. நீங்க போடும்போது ஒரு அமௌண்ட் கூட வரும். இன்சூரன்ஸ் 13,000 இருந்து போடுறோம். ஆமா, வாங்க நேரில் வாங்க, அதை பண்ணி கொடுப்போம். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம், நன்றி, வணக்கம், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் பண்ணிருங்க. எங்களுடைய சின்ன இதுக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.